7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 8th சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கார்டன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 63 மீட்டர். ஒரு ரோஜா பூ இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அதோடைய ரேடியஸ் என்னென்னு பார்த்து அது எந்த தோட்டம் எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, அதோடைய ரேடியஸ் ஆரம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 63 மீட்டர். ஓகேங்களா, த கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் இட் அட் த ரேட் ஆஃப் ₹150 per மீட்டர். ஃபென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வேலி போடுறது. ஸோ அப்போ வேலி எங்கே போடுவோம்? அந்த தோட்டத்தை சுற்றி தான் போடணும். அப்போ சுற்றி போடுறாங்க அப்படின்னா அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அல்லது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், வட்டத்துடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா ₹150. மொத்தமாக இந்த சர்க்கிள் கார்டனுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ லைன் எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இது வேர்ட் ப்ராப்ளம்ன்றதுனால இந்த லைன் எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த கார்டன் அதையே எடுத்து எழுதுறோம். ஸோ ஆருடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 63 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம்? ஃபென்ஸ், வேலி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் கார்டன் அல்லது கார்டன். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா என்னது? ரேடியஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் 2πr யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ 2πr யூனிட்ஸ்னா ஆர் வருடத்தில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ 2 × 22/7 × ஆருக்கு பதிலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 63. 7ம் 63யும் 7 டேபிளில் போகும். ஸோ 7 1s are 7, 7 9s are 63. அப்போ மீதி என்ன இருக்குது? 2 × 22/1னா 22 தான் அர்த்தம். ஸோ இன்டூ 9. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 396. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் கார்டனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போது ஒரு மீட்டருக்கு வேலி போடுறதுக்கு எவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹150 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மொத்தமா எவ்வளவு அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 396 மீட்டர். அப்போ எப்படி எடுத்து எழுதலாம் லைனை? காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் per மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ₹150. ஒரு மீட்டருக்கு ஆகக்கூடிய வேலியின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹150. அப்போ நமக்கு மொத்த அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 396. அப்போ எப்படி லைனை ஃப்ரேம் பண்ணலாம்? therefore காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஃபார் 396 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எதையும் மல்டிப்ளை பண்ணலாம்? 396ஐயும் 150ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 59,400. இப்போது இதுக்கு என்ன யூனிட் போடணும்? மீட்டர் போடணுமா இல்லை காஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரூபா கணக்கில் போடணும். இங்கே காஸ்ட்னு கொடுத்துருக்கறதுனால நீங்கள் எந்த யூனிட் தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா ரூபாவை தான் எடுத்து போடணும். ஸோ அப்போ எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,400 அந்த சர்க்குலர் கார்டனுக்கு வேலி போடுறதுக்கு உண்டான செலவு. அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.